ஆஞ்சநேயரின் சிறுவயது அதிசயம். பிள்ளை மனசுக்கு எதுவுமே சாத்தியமில்லாதது என்று இல்லை. அதிசயம், ஆர்வம், அன்பு இவை எல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு தருணம்தான் இன்று நாம் கேட்கும் இந்த அனுமான் கதையின் தொடக்கம். அதிகாலை ஒளி பளபளக்கும் அஞ்சனாதேவி இல்லத்தில் சிறு ஆஞ்சநேயர் அம்மாவிடம் நெருங்கி குழந்தைத்தனமாக கேட்டார். அம்மா, எனக்கு பசிக்குது. நீ இல்லாத நேரத்தில் நான் என்ன செய்வேன்? அன்போடு சிரித்து அஞ்சனா கூறினார். பசித்தால் பழம் பறித்து சாப்பிடு மகனே. அதை கேட்டதும் குழந்தையின் கண்களில் ஓர் ஆச்சரியம் விழித்தது. பழமா? அது எப்படி இருக்கும் அம்மா? அன்பான தாய் சொன்னார். பழம் சிவந்திருக்கும் கண்ணா. அது போதும். அதிகாலை சூரியன் சிவப்பாக எரிந்து எழுந்தார். வானம் முழுக்க பொன்னொளி பரவிய நேரம். சிறு ஆஞ்சநேயர் வானத்தை நோக்கி பார்த்தார். அவரது கண்களில் விழுந்தது அம்மா சொன்ன அந்த சிவப்பு பழத்தின் உருவம். இதுதான் அம்மா சொன்ன பழம். இதை சுவைத்து பார்ப்பேனே என்று மகிழ்ச்சியோடு சூரியனை நோக்கி பாய்ந்தார். ஒருபுறம் சூரியன் பயந்து ஓடி, மறுபுறம் சிறுவன் அனுமான் அவரை துரத்த, அதை பார்த்த இந்திரன் அச்சத்தில் வஜ்ராயுதம் எறிந்தார். வஜ்ரம் பாய்ந்தது. ஆஞ்சநேயரின் தாடையை தொட்டு காயப்படுத்தியது. அந்த தருணத்தில் தான் அனுமான் என்ற பெயர் உருவானது. கோபம் கொண்டு வாயுல் தேவன் உலகிலிருந்து காற்றை திரும்ப பெற்றார். பூமி முழுவதும் மூச்சு தடுமாறியது. தெய்வங்கள் துடித்தன. அனைவரும் சேர்ந்து சிறுவனை வாழ வைத்தனர். அதன் பின்னர் தான் அனுமான் பெற்றார் அந்த அற்புதமான சக்திகளையும் வரங்களையும்.